வளர்ப்பாங்க. இந்த முறை எங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாண திருநகரம் இன்றைக்கு நல்லூரில் நிற்கிறோம். நல்லூரில் வந்து பிரம்மாண்டமான ஒரு யானை பவனி நல்லூரில் இருந்து யாழ்ப்பாணம் முழுவதும் வந்து சுற்ற போகின்றது. பின்னால் பார்த்தீங்கன்னா யானை வந்து கொண்டிருக்கிறது, பவனியும் வந்து கொண்டிருக்கிறது. இது என்ன பவனி, இதை ஏன் செய்கிறார்கள் இந்த காணொலி முழுவதுமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. விஜோட யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இந்த பவனி 2024ஆம் ஆண்டுக்குரிய பவனி. இது ஏன் செய்யப்படுகிறது, ஏன் நல்லூரில் இருந்து இதை ஆரம்பிக்கின்றார்கள், இது எந்தெந்த இடங்களுக்கு செல்ல போகின்றது, இதனுடைய பின்னணிகள் என்ன, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். பவனி வந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற வீதி வந்து நல்லூரினுடைய வடக்கு வாசல் வீதியில் நாங்கள் நிற்கிறோம். இப்ப நல்லூர் கோயிலுடைய மேற்கு வாசல் வீதியில் நிற்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. 2024ஆம் ஆண்டிலே வரலாற்று சிறப்பு மிகுந்த ஈழத்தி சபரிமலை அகில இலங்கை கோண்டாவில் சபரீச ஐயப்பன் ஆலயத்தினுடைய மகர ஜோதி மண்டல விரத மகோற்சவ பெருவிழாக்களிலே இன்றைய தினம் 27/12/2024 வெள்ளிக்கிழமை மங்களவாரத்திலே இன்று காலையிலே புனித மாலை அணிந்த 650 சுவாமிமார்கள் நடராசா பரமேஸ்வரி மண்டபத்திலே இருமுடி சுமந்து யாத்திரையாக யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே வலம் வர இருக்கிறார்கள். நல்லூரை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பவனியோட யானை பவனி இப்பொழுது நல்லூர் கோவிலை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது பாருங்க. நல்லூர் கோயிலுக்கு முன்னால வந்து நாங்கள் நிற்கிறோம். யானை பவனி இப்பொழுது நல்லூரை சுற்றி செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் பக்தர்கள் பின்னால் இருமுடி கட்டி வந்து இருமுடி யாத்திரையானது தங்களுடைய சிரசிலே இருமுடிகளை சுமந்து வர இருக்கிறார்கள். யாழ்ப்பாண திருநகர வீதிகள் முதலிலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே இருந்து ஆலய முன்றலிலே இருந்து ஆரம்பமாகிற இந்த யாத்திரையானது அங்கே பருத்தித்துறை வீதி வழியாக ஆரியகுளம் சந்தியை அடைந்து அங்கிருந்து அங்கே இசாண்டி வீதி வழியாக காங்கேசந்துறை வீதி வழியாக ஆஸ்பத்திரி வீதி வழியாக மின்சார நிலைய வீதி வழியாக கஸ்தூரியார் வீதி வழியாக யாழ்ப்பாணம் பண்டார்பண்ணை சிவன் கோயிலை சென்றடைந்து அங்கிருந்து நாவலர் வீதி வழியாக இலிப்பியடி சந்தியை வந்தடைந்து அங்கிருந்து பலாலி வீதி வழியாக கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய தேவஸ்தானத்தை இந்த யாத்திரை வந்தடைய இருக்கிறது. யாத்திரை வந்தடைந்தது 18 படியேறி நெய் அபிஷேகம் செய்கிற திருக்காட்சி இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. மறுபடியும் அதாவது நல்லூரினுடைய வடக்கு வாசல் வீதியில் பவனி ஆரம்பித்து நல்லூரினுடைய மேற்கு வாசல் தெற்கு வாசலிலே வந்து இப்பொழுது நல்லூரை தரிசித்ததுக்கு பிறகு இந்த பவனி மறுபடியும் அப்படியே புறப்படுகின்றது. பாருங்கோ, எங்கேருந்து பாருங்க சுவாமி? கோண்டாவில் ஐயப்பன். இன்றைக்கு நடக்கிற இந்த பவனி எவ்வளவு காலம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் ஒரு 14 வருஷமாக அது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கு. 30-40 வருடமாக. இந்த முறை எங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த பவனி எத்தனை மணிக்கு முடியும்? இரவு 9-10 மணி ஆகும். இப்பொழுது நல்லூரில் இருந்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பவனி சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் எழும்ப இப்பொழுது அழகான ஊர்தியிலே சபரீச ஐயன் புலி வாகனத்திலே ஆரோகணித்து இப்பொழுது காட்சி அளிக்கிறார். ஆமாம், இந்த புலி வாகனத்திலே ஆரோகணித்திருக்கிற ஐயனுக்கு முன்னாலே தென்னிலங்கையிலே இருந்து கொண்டு வரப்பட்ட பிரமாண்டமான யானை இவந்து வர இருக்கிறது.
இந்த பவனி யாழ்ப்பாணத்தை சுற்றி முக்கியமான வீதிகளில் வந்து இந்த பவனி அப்படியே செல்கின்றது. குறிப்பாக அன்னளவாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இந்த பவனி செல்ல போகின்றது. அது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த யாழ் நகரில் இருக்கிற ஐயப்பன் பக்தர்கள், மற்றது வீதியில் இருக்கிற ஐயப்பன் பக்தர்கள் எல்லோருமே நிறகுடம் குத்துவிளக்கெல்லாம் வைத்து அப்படியே தேங்காய் எல்லாம் உடைப்பார்களாம். 2024ஆம் ஆண்டுக்குரிய பவனியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த நல்லூர் வீதியில் எனக்கு பார்ப்பதற்கு ஒரு திருவிழா மாதிரி தான் அப்படியே தெரியுது. நானும் அந்த பவனியில் அப்படியே கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வார மாதிரியும் இருக்கிறது. பாருங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே, சிறுவர்கள் எல்லோருமே இந்த பவனியில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ பவனி செல்லுகின்ற அதே நேரத்தில் உளவியந்தத்தில் வந்து சுவாமி ஐயப்பன் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்க, அப்படியே நல்லூர் தெற்கு வாசல் கோபுரம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? மண்கும். சாமி சார், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்து? மாணிப்பா சார். மாணிப்பா. ஆமாம். அண்ணளவா எவ்வளோ தூரம் செல்ல போகுது? நீங்கள் முதல் தடவை வாரீங்களா கன்னிச்சாமியா? 7வது மேலே சார். 10 கிலோமீட்டர் அண்ணளவா சுற்றும் அப்படி வரும் சாமி. சரி சாமி. அப்படியே இன்றைய தினம் சுவாமி அப்படியே சுற்றி அண்ணளவா 9 மணிக்கு, இந்த 10 கிலோமீட்டர் கடந்து 9 மணிக்கு இந்த ஊர்வலம் முடிஞ்சு, நான் சொல்கிறது சரியானு பாருங்கள், முடிஞ்சு இன்றைக்கு வந்து அதாவது இலங்கை ஈழத்து சபரிமலை என்று சொல்லுகின்ற கோண்டாவில் அந்த ஊரில் இருக்குது அந்த ஐயப்பன் கோயில். அந்த ஐயப்பன் கோயிலில் இன்றைய தினம் முடியிறக்கிற அந்த படியேறி முடியிறக்கிற நிகழ்வு இடம்பெறும். வேறு என்னென்னலாம் அங்கே இடம்பெறும்? எங்கள் படிப்பூசி எல்லாம் நடக்கும் சாமி. இன்றைக்கு இந்த முடியிறக்க முடிய படிப்பூசி எல்லாம் நடக்கும். மற்றது எல்லா பூசையும் நடக்கும். இன்றைக்கு முடிகிற சாமிக்கு படிப்பூசம் கடைசியாக நடக்குது. அது மூடிய சாமி. நாங்கள் இரும்பு இறக்கிட்ட சாமி போய் வந்து அடுத்த நாளைக்கு நெய் அபிஷேகம் நடக்குது. நாளைக்கு தான் நெய் அபிஷேகம் நடக்குது. நன்றி சாமி. சாமி. ஓகே, இப்படி வந்து இன்றைய நாள் மாலை நேரத்தில் இந்த நிகழ்வு, அதாவது இந்த பவனி வந்து ஆரம்பமாகி பவனி சென்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு சர்பத் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. பாருங்க, யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு வீதிகளையும் வந்து இந்த பவனி தாண்டி செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வீரகாளி அம்மன் கோயில் நிற்கிறோம். பாருங்கோ, இப்படி திரண்டு பக்தர்கள் திரண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் ஆனப்பந்தி சந்தி தாண்டி ஆரிய குளத்தடியில் நிற்கிறோம். இப்போ இங்கே என்ன இடம்பெறுது என்று சொன்னால், நான் இதை உங்களுக்கு வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பக்தர்களுக்கு வந்து பாருங்க பனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே இந்த ஜானகி வந்து வாழைப்பழங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்டில் வந்து நிற்கிறோம். பாருங்க, பவனி வந்து கொண்டிருக்கிறது. அருமையான காட்சி 2024ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், யாழ்ப்பாண திருநகரத்திலே இருக்கிற வர்த்தக பெருமக்கள் தங்களுடைய வாசலிலே நீர் தெளித்து நிறை கும்பம் வைத்து திருவிளக்கேற்றி நிவேதன பண்டங்களை படையல் செய்கிற யாழ்ப்பாணத்தவர்களுடைய விழா ஈழத்து சபரிமலையானுடைய திருவிழா மகர ஜோதி பெருவிழா நடைபெறுகிறது. யாழ்ப்பாணம் KKS வீதியில் நிற்கிறோம். பாருங்க, பவனி இப்பொழுது KKS வீதியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு கடையிலையும் வந்து இப்படி நிறகுடங்கள் குத்துவிளக்குகள் வைத்து தாகசாந்திக்கு தண்ணீர் போத்தில் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ யாழ் நகரத்துக்குள்ளே நிற்கிறோம். இந்த பவனி வந்து நகர பகுதியை தாண்டி செல்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தினுடைய நகைக்கடை தெரு, இந்த தெருவில் வந்து இடம்பெறுகின்ற அந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அப்பா போற சைக்கிள் வாங்க பின்ன அம்மா அப்படி
ஜாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற கடைகள். இந்த கடைகளில் வந்து படையல் வைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சிறிய சிறிய படைகள்லாம் ஜானிகளுக்கு வந்து பழங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதோட தேங்காய் எல்லாம் உடைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இப்படி ஒவ்வொரு வீதிகளிலே செல்கின்ற பொழுது இப்படியான நிகழ்வுகள் இனி தொடர்ச்சியாக இடம்பெறும். யாழ்ப்பாணம் விழாக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறது. தமிழர்களுடைய பண்டை பெருவிழா, பாரம்பரிய திருவிழா, மகர ஜோதி திருவிழா மிக அற்புதமாக 2024 நடைபெறுகிறது. இதைவிட கோடிக்கணக்கான மக்கள் கேரளாவிலே சபரிமலையிலே இந்த தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே இலங்கையிலே, வடபுலத்திலே, யாழ்ப்பாணத்திலே, ஈழத்து சபரிமலையிலே இந்த விழா அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனளவா ஈழத்து சபரிமலை ஆலயம் கோண்டாவில் இருக்குது. அன்னளவா நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். இனி அந்த ஆலயத்துக்கு இப்படி ஊர்வலமாக செல்வார்கள். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு யாழ் நகரத்தில் என்ன நடக்குது, அதாவது யாழ்ப்பாணம் நல்லூரில் இருந்து யாழ் நகரம் வரைக்கும் என்னெல்லாம் செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்க வந்து உங்களுக்கும் அதை பகிர்ந்திருக்கிறேன். அதே வேளையிலே இலங்கையிலே, வடபுலத்திலே, யாழ்ப்பாணத்திலே, ஈழத்து சபரிமலையிலே இந்த விழா அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், நெய் அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைக்கு இருமுடி சுமந்து வருபவர்களுடைய முன்முடியிலே நெய்த்தேங்காய்கள் காட்சி அளிக்கிறது. நேற்றைய தினம் 26/12/2024 வியாழக்கிழமை ஈழத்து சபரிமலையிலே நெய் நிரப்புகின்ற வழிபாடு நேற்று காலை 8 மணியில இருந்து நேற்று இரவு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பெய்த மழை நின்று விட்டது. பகலவன் வந்திருக்கிறான். மந்தபாரதமான மாலை பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறது. உலகத்தரங்களிலே இதை பார்த்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தருகின்ற சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா, ஏழை பங்காளனே சரணமையப்பா, ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. காணொலியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான கிரிடோட் சாமியே சரணமையப்பா. நன்றி ரோர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க.